நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளே பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளே எங்கள் பிற பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் பிற பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னல் பெருதுரையான் அங்கணன் நந்தனாய் அரை கூவி வீடருளு அங்கணன் நந்தனாய் அரை கூவி வீடருளு அம் கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய் அங்கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். இதான் முல்லைப்பன். பாடலாங்களா? செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய செங்கண் செங்கண் நெடுமாலும் சென்றிடத்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளி பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னல் பெருதுரையால் அங்கணன் நந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கணன் நந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய் அங்கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். அம்மானாய் அப்படி நீட்ட கூடாது, அப்படி நீட்ட கூடாது. அம்மானாய் சுருக்கினா அது சொல். அம்மானாய்னா அம்மானை விளையாட்டுக்கு அம்மானாய். அம்மானாய் அப்படின்னா போச்சு, பொருளே மாறி போயிடும். அதனால அங்கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். பாரார் விசும்புலார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் காண்டற்கு அறியான் எமக்கெளிய பெராளன் தென்னல் பெருந்துரையார் பிச்சேற்றி வாராவழி அருளே வந்தெல் உளம் புகுந்த ஆரா அமுதாய் அலைகடல் வாய் மேல் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய். இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சீவன் அவனி வந்தருளி
எந்தரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நிற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரா பெருதுரையான் பந்தம் பரிய பரி மேற்கொண்டான் தந்த அந்தமில ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானாய் வான் வந்த தேவர்களும் மாலையனோடிந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்த நாயேனை தாய் போல் தலை அழித்திட்டு உன் வந்த ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்த மூதில் தெளிவில் ஒளி வந்த வான் வந்த வார்கழலே பாடுதுங்கள் அம்மானாய் அடுத்த பாட்டு பாடுங்க. கேட்டாயோ தோழி கிரி செய்தவாரொருவன் தீட்டார் மதில் புடை சொல் தென்னல் பெருந்துரையான் காட்டாதன எல்லாம் காட்டி சீவன் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடைத ஆட்கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாய் ஓயாதே ஆமா. அடுத்த பாடல்ல முதல் வரி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வரி சொல்லுங்க. பண் சுமந்த பாடல் என்ன பொருள் அதுக்கு? அது என்ன பொருள் அதுக்கு? புரியல. பண் சுமந்த பாடல் பரிசு அருளும். அது என்ன பொருள் சொல்லுங்க. பண்ணோட பாடினீங்கன்னா இறைவன் என்ன செய்வான்? ஆமா, அருள் செய்வான். பண்ணோட பாடலைன்னு அருள் செய்ய மாட்டான்லாம் கேட்கலாம் கூடாது. பண்ணோட பாடினா அருள் செய்வான், அவ்வளவுதான் நிக்கணும். எதுக்கு எல்லாம் கேட்கக்கூடாது. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும். நம்ம இப்ப இருக்கிற குருமகா சன்னிதானம் வந்த உடனே திருமுறையிலிருந்து ஒரு சொல்லை எடுத்து சொல்லியிருந்தார். யாருக்கா தெரியுமா? அது அருமையான சொல்லுது. தொண்டர்களுக்கு எது தொகை? திருத்தொண்டர் தொகை தான் தொகை. திருத்தொண்டர் தொகை தான் தொண்டருக்கு தொகை. திருத்தொண்டர் தொகை எது? அதுதான் அடியாருக்கு தொகை. அதுதான், மற்ற தொகையெல்லாம் தொகை கிடையாது. அடியாருக்கு தொண்டருக்கு தொகை திருத்தொண்டர் தொகை. அதுதான் முக்கியம். அப்படின்னு நம்ம இப்ப இருக்கிற குருமகா சன்னிதானம் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே சொல்லிய முதல் வார்த்தை அது. எல்லாரும் அதை கடைபிடிச்சாங்க. எல்லாரும் திருத்தொண்டர் தொகை முழுமையா பாடணும், பாராயணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதன்படி நிறைய தொண்டர்கள் அந்த திருத்தொண்டர் தொகையை முழுமையா படிச்சு மனனம் பண்ணாங்க.
இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலான்னு தான் ஆசையாக இருக்குது. இருக்கிறதே பாட முடியல, நீங்கள் இது வரைக்கும் மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனாலும் திருத்தொண்டர் தொகை எல்லாரும் படித்து மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். நிறைய வகுப்புகளில் வந்த உடனே முதல்ல வகுப்புக்கு உள்ள வந்து அமர்ந்த உடனே திருத்தொண்டர் தொகை முழுமையாக பாடின பிறகு தான் எந்த வகுப்பையும் நடத்துவாங்க. நம்ம பவானி திருக்கூட்டத்தில் ஐயா எங்குமே பெரிய புராணமோ சித்தாந்தமோ எங்கே போனாலும் திருத்தொண்டர் தொகை முழுமையாக சொல்லிட்டு தான் வகுப்பை தொடங்குவாங்க. ஐயா வரத்துக்கு இதை தாமதமாகிடுச்சு, பஸ் வர்றதுக்கு தாமதமாகிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவார், திருத்தொண்டர் தொகை பாடிடுங்க, வந்த உடனே வகுப்பு தொடங்கிடலாம் அப்படின்னுவார். தொண்டர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, திருத்தொண்டர் தொகை பாடிடுவாங்க. ஐயா வந்து வகுப்பு தொடங்குவார். அது இன்றையிலும் நடக்குது. அதுபோல் ஏதாவது ஒரு செயல்பாடுகள் நம்ம வச்சுக்கணும். அடுத்த வகுப்புல செய்யலாமா? எப்போ? சரி, அதுக்கு ஐயா தான் பொறுப்பு. வந்த உடனே இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, 10 பேரோ 15 பேரோ இருக்கிறவங்க திருத்தொண்டர் தொகையை பாடிட்டு வகுப்பு தொடங்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 10 மணிக்கு வகுப்புன்னா 9:40 உள்ள இருக்கணும். அது எங்கெங்க ஆகுதுங்கிறீங்களா? சரி, அங்கதான் பண் சுமந்த பாடல் பரிசு படை தருளும் பெண் சுமந்த பாக தன் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீதல் கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொல்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் துண்டை பிறையான் பண்டை பரிசே பழவடியார் கேந்தருளும் அண்டம்பிய உருமா பாடுதுங்கான் அம்மானாய் விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனே மண்ணாளும் மன்னவர் மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழ் அழிக்கும் தன் பாண்டி நாட்டானே பெண்ணாளும் பாகனை பேனே பேருந்துரையில் கண்ணார் கழல் காட்டி அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் திருச்சிற்றம்பலம். இனி வர திருவாசகம் தான். அடுத்த வகுப்புல அடுத்த திருவாசகத்தை திருப்பொற்சுன்னம் அடுத்த வகுப்புல படைக்கலாம். சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாதவர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமிலா கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்குவோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ சைவாய் திருமரபு நீடூழி தலைவன் மாதோ. ஆன்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாருடைய சிவனே போற்றி.